வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து வெள்ளி விழா கொண்டாடும் மணிரத்னம். திரைப்பட கல்வி நிலையம் தொடங்கும் பாரதி ராஜா. தனியாக வாழும் அக்ஷரா ஹாசன். இனி விரிவான செய்திகள். கார்த்தி நடிப்பில் மணிரத்னம் இயக்கியுள்ள காற்று வெளியீடை படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், மணிரத்னத்தை நான் சந்திக்காமல் போயிருந்தால் இந்த இடம் எனக்கு கிடைத்திருக்காது என்றார். இயக்குனர் மணிரத்னம் சார் எனக்கு கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். நான் மணிரத்னம் சாரை பார்க்கவில்லை என்றால் இன்று நான் இருக்கும் இடம் எனக்கு கிடைத்திருக்காது. அவருடன் வேலை பார்ப்பது ஒரு புனிதமான அனுபவம் என்று தெரிவித்தார். 1992 ரோஜா படத்தில் ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னமும் இணைந்து பணியாற்றினார்கள். அதன் பிறகு இவர்கள் பிரியவே இல்லை. தொடர்ந்து 25 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி வரும் இவர்களுக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக அமைந்திருக்கிறது. தமிழ் திரையுலகில் எண்ணற்ற நடிகர் நடிகைகள், இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தியுள்ள இயக்குனர் பாரதி ராஜா இப்போது திரைப்பட பயிற்சி நிலையம் ஒன்றை துவங்கியிருக்கிறார். பாரதி ராஜாவின் உலகளாவிய திரைப்பட பயிற்சி நிலையம் என்கிற பெயரில் துவங்க உள்ள இந்த திரைப்பட கல்வி நிலையத்திற்கு பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் முத்துக்குமார் கௌரவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இயக்குனர்கள் மகேந்திரன், மணிரத்னம், பிரியதர்ஷன், ராஜீவ் மேனன், கங்கை அமரன், கவிஞர் வைரமுத்து, நடிகைகள் ராதிகா, சுஹாசினி ஆகியோர் ஆலோசகர்களாக இடம்பெற்றுள்ளனர். நடிப்பு, ஒளிப்பதிவு, இயக்கம் என திரைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கான பயிற்சிகளையும் அளிக்க உள்ள இந்த திரைப்பட பயிற்சி நிலையத்தின் துவக்க விழா விரைவில் நடைபெற உள்ளது. கமல்ஹாசனின் இரண்டாவது மகளான அக்ஷரா ஹாசன் ஹிந்தியில் நடிகையாக அறிமுகமாகி இப்போது அஜித்தின் விவேகம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் நடித்து வருகிறார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் தனது தாய், தந்தை ஆகிய இருவருடனும் வசிக்காமல் மும்பையில் பாந்த்ரா பகுதியில் தனி வீடு எடுத்து தங்கியுள்ளார் அக்ஷரா ஹாசன். சமையல் செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது என்று எல்லா வேலைகளையும் அவரேதான் செய்து வருகிறாராம். நான் இப்படி தனியாக தங்கியுள்ளது குறித்து எனது தந்தை கமல்ஹாசன், தாய் சரிகா ஆகிய இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என்கிறார் அக்ஷரா ஹாசன். ஜல்லிக்கட்டு தொடர்பான பாடலை உருவாக்கியதற்கு பணம் பெற்றதாகவும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டதாகவும் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு கொச்சைப்படுத்தும் வகையில் இசையமைத்துள்ளதாக புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ஆதி. விஜய் சேதுபதி, டி ராஜேந்தர், மடோனா செபாஸ்டின் ஆகியோரது நடிப்பில் கேவி ஆனந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள கவன் படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இளைஞர்களுக்கு பிடிக்கும் விதத்திலும் அவர்களுக்கு பாரதியின் பாடலை கொண்டு சேர்க்கும் விதத்திலும் இசையமைத்திருப்பதாக ஆதி விளக்கம் அளித்தாலும் பாரதியின் வரிகளுக்கென்று ஒரு மரியாதையுண்டு. அந்த மரியாதையை ஆதி காப்பாற்றாமல் கொச்சைப்படுத்தி விட்டார் என்று சிலர் அவருக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆதியினால் ஏற்பட்டுள்ள இந்த சர்ச்சையால் கவன் படக்குழுவினர் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகியுள்ளனர். கமல்ஹாசனின் சகோதரர் சந்திரஹாசன் 2 தினங்களுக்கு முன்பு காலமானார். இவர் அப்பதாவ ஆட்டைய போட்டுட்டாங்க என்கிற படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்கிற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. கதாநாயகியாக நடிகர் விக்ராந்தின் தாய் ஷீலா நடிக்க, மேலும் டெல்லி கணேஷ், காத்தாடி ராமமூர்த்தி, சண்முக சுந்தரம், ஜெயராவ் உட்பட பலர் நடித்துள்ளனர். முதியோர் இல்லத்தில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படத்தை ஸ்டீஃபன் ரங்கராஜ் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்த ரம்பா தொழிலதிபர் இந்திரகுமாரை 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து வாழும் ரம்பா தன்னுடன் சேர்ந்து வாழ கணவருக்கு உத்தரவிட கோரியும், மகள்களின் படிப்பு, மருத்துவ செலவுகளுக்கு மாதம் 2.5 லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்க கோரியும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது குடும்ப பிரச்சனை தொடர்பான வழக்கு என்பதால் நடிகை ரம்பாவும் அவரது கணவர் இந்திரகுமாரும் சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி தங்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.
தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியான தேவி படத்தில் இணைந்த பிரபுதேவா தமன்னா ஜோடி மீண்டும் 2 படங்களில் இணைந்து நடிக்க உள்ளனர். யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் சக்ரி டோலட்டி இயக்கும் கொலையுதிர் காலம் படத்தின் ஹிந்தி பதிப்பில் பிரபுதேவா வில்லனாக நடிக்க, கதாநாயகியாக தமன்னா நடிக்க இருக்கிறார். அதையடுத்து ஏல் விஜய் இயக்கத்தில் உருவாக இருக்கும் தேவி படத்தின் 2ஆம் பாகத்திலும் இவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளனர். கதாநாயகிகளை பாடல் மற்றும் காதல் காட்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தினால் அது அந்த படத்தின் வெற்றியை பாதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். திரையரங்கிற்கு வரும் ரசிகர்கள் நிறைவான படத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் வருகிறார்கள். படத்தில் ஒரு சிறிய வேடம் என்றாலும் அந்த வேடத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்தால்தான் ரசிப்பார்கள். படத்தில் உள்ள கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கு இணையாக வாய்ப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் படம் பார்க்கும் போது ஒரு நிறைவு கிடைக்கும். எனக்கு நல்ல கதாபாத்திரங்கள் தரப்படுகின்றன. அதனால்தான் நான் ஒரு வெற்றிகரமான நடிகையாக இருக்கிறேன். இனிவரும் படங்களிலும் எனக்கு அப்படி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்கிறார் ரகுல் பிரீத் சிங். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக உருவாகியுள்ளது நயன்தாரா நடித்திருக்கும் டோரா. ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கும் இந்த படம் இந்த மாத இறுதியில் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பில் நயன்தாரா மிகுந்த ஒத்துழைப்பு தந்ததாக கூறும் அந்த படத்தின் இயக்குனர் தாஸ் ராமசாமி, ஒரு காட்சி முடிந்ததும் கேரவானுக்குள் சென்று உட்காரும் பழக்கம் அவருக்கு கிடையாது. விடிய விடிய படப்பிடிப்பு நடத்தினாலும் முகம் சுளிக்காமல் நடிப்பார் என்று நயன்தாராவை புகழ்கிறார். பெரும்பாலான காட்சிகளில் அவர் 2வது டேக் கூட போனதில்லை. முதல் டேக்கிலேயே நடித்து கொடுத்து விடுவார் என்கிறார் தாஸ் ராமசாமி. கோபடத்தில் ஒரு பத்திரிகை புகைப்பட கலைஞரின் வாழ்க்கையை சொன்ன இயக்குனர் KV ஆனந்த் இப்போது உருவாகியுள்ள கவன் படத்தில் டிவி மீடியாவின் ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்லியிருக்கிறாராம். இந்த படத்தில் பிரபல சேனல் ஒன்றின் அதிபராக டி ராஜேந்தர் நடிக்க, தொலைக்காட்சி கேமராமேனாக விஜய் சேதுபதியும், நிருபராக மடோனாவும் நடித்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளாக மக்களின் வாழ்க்கையில் மீடியாக்கள் எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறேன் என்கிறார் இயக்குனர் KV ஆனந்த். இந்த படத்திற்காக பிரம்மாண்ட தொலைக்காட்சி நிலையம் அரங்கு ஒன்றை அமைத்து அதில் பல காட்சிகளை படமாக்கியுள்ளனர். இந்த படம் வருகிற 31ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதிபர் படத்தை தயாரித்துள்ள டி சிவகுமார் தனது பென் கன்ஸ்டோரிடியம் பட நிறுவனம் மூலம் அடுத்து தயாரிக்க இருக்கும் பிரம்மாண்ட படம் பக்கா. இந்த படத்தில் விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடிக்க, அவருக்கு ஜோடியாக நிக்கி கல்ராணி நடிக்கிறார். இன்னொரு நாயகியாக பிந்து மாதவி நடிக்க, மேலும் சூரி, சதீஷ், ஆனந்த்ராஜ், சிங்கம்புலி, மனோபாலா, சிங்கமுத்து, மயில்சாமி, ராணி, சாய்தீனா உட்பட பலர் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு சரவணன் ஒளிப்பதிவு செய்ய, கதை எழுதி இயக்குகிறார் SS சூர்யா. சி சத்யா இசையமைக்க, பாடல்களை யுகபாரதி எழுதுகிறார். தினேஷ் நடனம் அமைக்க, மிராக்கிள் மைக்கேல் சண்டை பயிற்சி அளிக்கிறார். இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இப்போது 2வது கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணே சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணே சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. TR சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆரை தடுத்து நிறுத்திய போது அந்த பக்கம் அந்த சகுந்தலாவிடம், நீங்கள் கொஞ்சம் இருமா, உங்கள்கிட்டையும் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார் TR சுந்தரத்தினுடைய மனைவி. தங்கள் இருவரை பற்றியும் தப்பாக சிலர் TR சுந்தரத்திடம் சொல்லியிருக்கின்ற தகவல் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வந்திருந்தது. அதனால் சுந்தரம் அவரிடம் சகுந்தலாவை போக சொல்லுங்கள், எதுவானாலும் நான் பதில் சொல்கிறேன் என்றார் அவர். சகுந்தலா அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றவுடன் நேராக விஷயத்துக்கு வந்த எம்ஜிஆர், நீங்கள் எதை பற்றி பேசுவதற்காக என்னை இங்கே நிறுத்திக்கிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வயசு என்ன, சகுந்தலா வயசு என்ன, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மக இருக்கா, அவகிட்ட நான் எப்படி பழகணும் அப்படித்தான் நான் சகுந்தலா கிட்ட பழகிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் தப்பாக நடந்துக்கணும்னா அதுக்கு இந்த இடம் இல்லை, பல இடம் இருக்குது என்று சற்று கோபமாகவே எம்ஜிஆர் சொல்ல,
என் காதில் வந்த விஷயத்தை பற்றி நான் விசாரித்து தான் ஆகணும் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினார் டிஆர் சுந்தரம். இதற்கிடையிலே வருமான வரியை உடனே கட்டச் சொல்லி ஜானகி அவர்களுக்கு வருமான வரித்துறையினரிடமிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. அவருடைய வருமானம் முழுவதையும் அவருடைய கார்டியனான மாமா சுருட்டி கொண்டு சென்று விட்டதால் பணம் இல்லாமல் தவிர்த்து ஜானகி வருமான வரியை கட்டுவதற்கு பணம் வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதினார். மாடர்ன் தேட்டர்ஸில் கேட்டிருக்கேன், படப்பிடிப்பு முடிந்து வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன் என்று ஜானகிக்கு பதில் அனுப்பினார் எம்ஜிஆர். இதற்கிடையிலே வருமான வரியை குறிப்பிட்ட தேதியிலே கட்டியாக வேண்டும் என்பதற்காக ஜெமினி அதிபர் SS வாசன் அவரிடம் பணம் கேட்பதற்காக ஜெமினி ஸ்டுடியோவுக்கு சென்றார் ஜானகி. தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவரிடம் அவர் எடுத்து கூறிய பிறகு அவர் எங்கே என்று வாசன் கேட்க, மந்திரிகுமாரி படத்தினுடைய படப்பிடிப்பிற்காக சேலம் சென்றிருக்கிறார் என்று அவருக்கு பதில் தந்தார் ஜானகி. அதை கேட்ட உடனே ஜானகி விஷயத்திலே எம்ஜிஆர் சரியான அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் வாசன் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். பின்னர் ஜானகிக்கு தேவையான பணத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு, இந்த சமுதாயத்தினுடைய தீமைகளை பற்றி சொல்கின்ற பல படங்களில் நீ நடிச்சிருப்ப, ஊருக்கெல்லாம் அதை சொல்லிட்டு நீ ஏமாந்துடக்கூடாது பாரு, அதனால் இந்த திருமணத்தை பற்றி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, ஒரு 2 வருஷம் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்ன அவர், ஏதோ நீ என்கிட்ட பணம் கேட்டு வந்ததுனால இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன் மேலே உள்ள அக்கறையில் இதை சொல்கிறேன் என்றார். அவர் இப்படி சொன்ன உடனே மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளான ஜானகி அன்று இரவு முழுவதும் சாப்பிடவே இல்லை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு மந்திரிகுமாரி படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பிய எம்ஜிஆர் மாடர்ன் தேட்டர்ஸிலிருந்து தான் வாங்கி வந்திருந்த காசோலையை ஜானகியிடம் கொடுத்து வருமான வரியை கட்டிவிடு என்றார். ஏற்கனவே கட்டியாகிவிட்டது என்று ஜானகி பதில் சொன்னபோது, யாரிடம் வாங்கி கட்டினாய் என்று கேள்வி கேட்டார் எம்ஜிஆர். SS வாசன் அவரிடமிருந்து பணத்தை வாங்கி கட்டிய விவரத்தை சொன்ன ஜானகி தங்களது திருமணம் பற்றி SS வாசன் அவர்கள் சொன்ன அறிவுரை பற்றி ஒரு வார்த்தை கூட எம்ஜிஆரிடம் சொல்லவில்லை. சரி, உடனடியாக இந்த பணத்தை கொண்டு போய் அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு தனது வீட்டுக்கு சென்று விட்டார் எம்ஜிஆர். மறுநாள் SS வாசன் அவர்களை சந்திக்க ஜானகி சென்றதும், என்ன இன்கம் டாக்ஸை கட்டியாச்சா என்று வாசன் கேட்க, கட்டியாகிவிட்டது என்று பதில் சொன்ன ஜானகி, என்னை மன்னிச்சுக்குங்க, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்த பணத்தை என்று பேச ஆரம்பிக்க அதற்குள்ளாகவே அவரை இடைமறித்த SS வாசன் அவர்கள், என்ன அந்த பணத்தை வேறு எதுக்காக செலவு பண்ணிட்டியா, இந்த மாதிரி நேரத்தில் உங்க கூட இருக்கவங்க வீணான செலவெல்லாம் வைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீ எதுக்கும் தயங்காத, உனக்கு எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்றார். ஜானகி அவருக்கு பதில் சொல்வதற்குள்ளாக, நீ அவருக்கு போட்ட கடிதத்துக்கு அவர்கிட்ட ஏதாவது பதில் வந்ததா என்று கேட்ட SS வாசன் அவர்கள், பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கும் பெரிய குடும்பம், அதை கவனிப்பாரா இல்லை ஒன்றை கவனிப்பாரா என்று பேசிக்கொண்டே போக அவரை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று தெரியாமல் தவித்த ஜானகி தன் கையில் இருந்த நோட்டுக்கட்டை அவரிடம் நீட்டி, தயவு செய்து இதை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்றார். வருமான வரியை கட்டிட்டாலும் வழக்கு செலவுக்கு பணம் வேணும்ல, அதனால் இதை நீ வச்சுக்க என்று வாசன் சொன்னபோது, இதை உங்ககிட்ட நான் வாங்கிட்டு போனேன்னா நிச்சயமாக அவர் என்னை திட்டுவார், வருமான வரியை கடன் வாங்கி நான் கட்டினதுக்கே அவர் என்னை கோச்சிக்கிட்டார், நமக்கு என்ன வருமானம் வருதோ அதற்குள்ளே நம்ம வாழ்க்கை நடத்தணுமே தவிர கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று அவர் அடிக்கடி சொல்வார் என்று ஜானகி சொன்னபோது SS வாசன் அவர்கள் கண் கலங்கினார். தன்மானத்தோடு வாழ விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதர் உனக்கு கிடைச்சிருக்காரு, அதனால் அவருடைய மனம் கோணாமல் நீ நடந்துக்க, எத்தனை வருடம் கழித்து நீ திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் அவரையே திருமணம் செய்து கொள் என்று மனமாற ஜானகியை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் SS வாசன். வாசன் அவர்களை சந்தித்து அவரிடம் பணத்தை திருப்பி கொடுத்தது பற்றியும், அப்போது அவர் எத்தனை வருடமானாலும் காத்திருந்து நீ எம்ஜிஆர் அவளையே திருமணம் செய்து கொள் என்று சொன்னதை பற்றியும் எம்ஜிஆரிடம் சொன்ன ஜானகி, அதற்கு பிறகே தன்னுடைய முதல் சந்திப்பின் போது எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்வது பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடு என்று வாசன் சொன்னதை பற்றி எம்ஜிஆருக்கு சொன்னார். அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த தவறான தகவல்கள் அவரை அப்படி சொல்ல வைத்திருக்கின்றன என்பதை புரிந்து கொண்ட ஜானகி, இந்த முறை தன் விருப்பப்படி எம்ஜிஆரை தான் மணந்து கொள்ளலாம் என்று அவர் கூறியதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் தங்களது திருமணத்திற்கு மிகப்பெரிய தடை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று அப்போது ஜானகிக்கு தெரியாது. அது என்ன தடை, அதிலிருந்து ஜானகி எப்படி மீண்டார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். விவேகம் படத்தில் தாதா, போலீஸ் அதிகாரி என 2 கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் நடிகர் அஜித். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படத்திற்கு தளபதி என பெயர் வைக்க ஆலோசனைகள் நடந்து வருகிறது. நடிகர் ஆர்யாவின் பெயரை தனது மகனுக்கு வைத்திருக்கிறாராம் நடிகர் விஷ்ணு விஷால். கார்த்தி நடிப்பில் மணிரத்னம் இயக்கியுள்ள காற்று வெளியிடை படத்திற்கு தணிக்கை குழுவினர் U சான்றிதழ் வழங்கியுள்ளனர். தன்னுடன் நடிக்கும் கதாநாயகர்களை அண்ணா என்று அழைக்கிறாராம் வெற்றிவேல் படத்தின் கதாநாயகி நிகிலா விமல்.
தான் நடித்து சம்பாதித்த பணத்தை கொண்டு சமீபத்தில் ஜாகுவார் ரக கார் ஒன்றை வாங்கியிருக்கிறாராம் நடிகை சுரபி. கூகுள் பார்த்துதான் நான் சினிமா கற்றுக்கொண்டேன் என்கிறார் துருவங்கள் 16 படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன். விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் படத்திற்கு 3 பாடல்களை இசையமைத்து விட்டாராம் இசையமைப்பாளர் தமன். விஷால் நடிப்பில் இரும்பு திரைப்படத்தை இயக்கும் இயக்குனர் PS மித்ரன் அடுத்து உதயநிதி நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். AR முருகதாஸ் படத்திற்கு பிறகு கொரட்டலா சிவா இயக்கும் பரத் ஏனி நேனு படத்தில் நடிக்க இருக்கிறார் மகேஷ் பாபு. அடுத்து வருவது ரகசியம். 3 வருஷம் கழிச்சுதான் கால் ஷீட். அதுக்கு சம்மதம்னா தயாரிப்பாளரை கூட்டிட்டு வாங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாராம் அந்த 2 எழுத்து இனிஷியல் கொண்ட இசை நடிகர். திரைக்கதையிலிருந்து காஸ்டியூம் வரைக்கும் எல்லாத்துலயும் தலையிடுறதுனால காம்பியர் ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்காராம் தனி ஒருவனா வந்து ஜெயிச்ச அந்த அண்ணன் இயக்குனர். முதல் படத்தோட 2ஆம் பாகத்தை இயக்கிட்டு இருக்க அந்த கபடி இயக்குனர் இன்னொரு காமெடியனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னை டம்மி ஆக்குறதுனால ரொம்பவே வருத்தப்படுறாராம் அந்த பரோட்டா நடிகர். தெலுங்குல வாய்ப்புகள் குறைஞ்சிட்டதுனால தமிழ்ல விட்டு எடுத்த பிடிக்கிறதுல தீவிரமா இருக்க அந்த ரெஜி நடிகை தனக்கு வாய்ப்புகளை தேடுறதுக்காக 3 மேனேஜர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களாம். அடுத்து வருவது மறக்க முடியுமா? மௌன சரக்கு பத்தலையே, போதை ஏறவே இல்லையாடா. துட்டு வச்சிருக்கியா? இல்ல நைனா. அட போடா. சார் சார், என் பொண்டாட்டிக்கு புத்து நோய் சார், சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபா கொடு சார். 20 ரூபால புத்துநோய்க்கு மருத்துவம் பார்த்துருவேன். நீ கவலைய மறந்துடுவேன் சார். குடிக்கிறதுக்கு காசு கேட்கறல்ல, நான் கொடுக்க முடியாது. பயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கி தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மவன வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான். கிழவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு பொடி பிடிச்சிருவோமா? கூடு சார். நைனா சார். சார் நைனா நில்லு, ஓடாத சார். சார் சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும்? அப்படி கேளுங்க, என் கூட வாங்க சார். என்ன வேணா? மௌனே, சூப்பு சாப்பிட்டிருக்கியா? இல்ல நைனா. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப்பு. எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப்பு. Cheers. முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு வேணா? ஒரு 12 முட்டை வேணும். மௌன உனக்கு? எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா, 6 போரும். பில்லு வரும், துட்டு கொடுத்துட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். பார்சல்லாம் ஒண்ணு வானா. இந்தாங்க சார் பில்லு. எவ்வளவு? 82 ரூபா. ஐயோ. வணக்கம். வணக்கம். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். 60 ரூபாய் தான் பணம் எடுத்துட்டு வந்தேன். எதிர்பாராத விதமா 82 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் 22 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன். உன்ன மாதிரி எத்தனை களவாணியை பார்த்திருப்பேன். களவாணி எல்லாம் சொல்லாதீங்க சார், 4 பேர் பாக்குறாங்க. யோ தெரியா, உழைச்சி தின்னக்கூடாது. உடம்ப தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க. 82 ரூபாய்க்கு தனியா தின்னுருக்க சார். 82 ரூபாய் நான் எதுவுமே சாப்பிடல சார். ஒரு சிங்கிள் டீ கூட சாப்பிடல சார். மரியாதையா உள்ள போற. சரக்கு மாஸ்டர் என்ன சரக்கு ரெடியா இருக்குன்னு கேக்குற. டேபிள்ல விசாரிக்கிற. நான் சர்வர் வேலை பண்ணணுமா? இந்த மாதிரி திருடி திங்கிறத விட எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் இல்ல.
உள்ள போட. சார், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிலோன் பரோட்டா, சிங்கப்பூர் பரோட்டா, கோழி, மீன், காடை, கௌதாரி, நண்டு, பெருச்சாளி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை சோபனா. பெயர் சோபனா. பிறந்த நாள் 21/3/1970. பிறந்த இடம் திருவனந்தபுரம், கேரளா. தந்தை சந்திரகுமார் பிள்ளை, தாய் ஆனந்தம். வளர்ப்பு மகள் அனந்த நாராயணி. சிறுமியாக அறிமுகம் மங்கள நாயகி தமிழ் படம். இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி. கதாநாயகியாக அறிமுகம் ஏப்ரல் 18 மலையாள படம். இயக்குனர் பாலச்சந்திர மேனன். நடித்த படங்கள் மலையாளம் 88, தெலுங்கு 41, தமிழ் 20, கன்னடம் 2, ஹிந்தி 2, ஆங்கிலம் 2. விருதுகள்: இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, இந்திய அரசின் சிறந்த நடிகைக்கான விருதுகள் 2, கேரள அரசின் விருது 1. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.